என்ன மன்னிச்சிருமா. இந்த பட்டாசு ஃபேக்டரி லீஸ் கிடைக்கிறதுக்கு நீயும் 10 நாளா பேசிக்கிட்டு இருந்த. ஆனா நேத்து ஒருத்தர் வந்தாரு, 10 நிமிஷம் தான் பேசினாரு, 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. ஒரு காலத்துல சிவகாசியில என் பொண்ணு பேர்ல பெரிய பட்டாசு ஃபேக்டரியே வச்சிருந்தேன். இப்ப நாங்க ரொம்ப நொடிஞ்சு போயிட்டோம். அதோட இந்த தொழிலை விட்டா எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. ஆமாங்க, இந்த ஃபேக்டரி வாங்கினவர்கிட்ட எப்படியாவது பேசி நாங்களே லீஸ்ல வாங்கும்படி ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இத விலைக்கு வாங்கினவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். லீஸு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. எதுக்கும் நான் கேட்டு பாக்குறேன். தேவலக்னம் துதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தேவம் ததேவா லக்ஷ்மீ பதேதே அங்கிரேகமஸ்மராமே ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. பிரார்த்தனா பூர்வக நமஸ்காரான் சமர்ப்பயாமி. துவந்தே ராஜா வருண துவந்தே பவரகஸ்தே துவந்தே புண்ணாச்சுட்டு வாங்கோ. மாங்கல்யதாரண முகூர்த்தः ஸ்வமுகூர்த்தோஸ்து. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவன் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு முதல்லயே என்கிட்ட சொல்லியிருந்தா உன் கல்யாணத்தை நானே நல்லபடியா நடத்தி வச்சிருப்பனே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உண்மையை உங்ககிட்ட சொன்னா அது எங்க நடக்காம போயிடுமோன்ற பயத்துலதான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என்கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் சார், ஆனா உங்க பொண்ணை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. வணக்கங்க. வணக்கங்க. இதுல 9 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சரிங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கரையம் பண்ண வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்கேன். சார், இந்த ஃபேக்டரி அந்த பார்ட்டி லீஸு கேக்குறாங்க. நீங்க ஓகேன்னா இப்போ அட்வான்ஸ் வாங்கிடலாம். குருவே, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. நீங்க கேணத்தனமா பண்ண காரியத்துக்கு கூட பணம் கொடுங்க ஆளுங்க வராங்க பாருங்க. அதாவா கண்ண அரசியல். கேணத்தன கம்மியா இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க, அதிகமா இருக்கிறவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார்றாங்க, ஓவரா இருக்கிறவங்க யாரு கூடயுமே கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு தானும் கிட்ட அடுத்த மணிக்கு எடுக்கிறாங்க. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. யாருமே உங்களை சேர்த்தா விட்டு தனியா அல்லாட போறீங்க. வேண்டாம், தனியா கட்சி ஆரம்பிச்சு நாசமா போய். நீங்க அரசியலுக்கு வரணும்னா அட்லீஸ்ட் 4 பசையாவது கொளுத்தணும். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இவட நோக்கடா. வெடிக்குமா? இத 10 வைக்க பண்ணி கேட்டு தொலை வேணாமா? போடுங்க. அதாம்மா, எதிரி 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட அத 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியாவது அழிச்சிருவேன். அதான் கண்ணு நம்ம கேரக்டர். அபவுட் டர்ன். என்னப்பா? இல்லம்மா, நம்ம எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். ஆனா நீ இந்த கோயில் வாசல பூ கட்டிக்கிட்டு. விடுங்கப்பா, எல்லாம் சரியா போயிடும். நல்ல ஆளியா, பட்டாசு பாட்டி கிடைக்கலன்னா பூ கடை வச்சிட்டியே. அந்த பூசாவான காரு கொஞ்சம் மாலை வந்து கட்டிடு. நீ இருமா, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். மாலை கட்டியாச்சா? கட்டியாச்சு. வீட்டுல கிளம்பி சொல்ல வச்சிரு. சரி குரு, வேலை முடிஞ்சது, போலாம். இந்த அர்ச்சனை கடைக்காரன் குரு. அர்ச்சனை கடையா? அந்த கடை. இன்னைக்கு நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு ஓனரா இருந்து கூட உங்க தங்கச்சிய உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு சாதாரண தொழிலாளியான என் பையனுக்கு கட்டித்தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. என்னங்க, யாரும் தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. என்ன மகாலட்சுமி பேசுற? பல வருஷமா அந்த பையனை பார்த்து அந்த பையனோட கேரக்டர் புடிச்சு போயிரு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. இப்ப எதுக்கு வந்து இப்படி சொல்ற? தங்கலட்சுமி பட்டாஸ் கம்பெனி ஓனரோட முதல் பையனுக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போனது நம்மளாலதான். அதுக்கு பரிகாரமா அவரோட 2வது பையனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என் தங்கச்சி கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நான் தான் என் ஸ்டேட்டஸ் விட்டுட்டு ஒரு லேபரான உங்களை கல்யாணம் பண்ணேன்னா உங்க தங்கச்சிக்கு எதுக்கு அதே நிலைமை வரணும்? என்னடி சொன்ன? நான் குறிச்ச அதே முகூர்த்த தேதியில இவருக்கு என் தங்கச்சிக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்.
நீ என் பொண்டாட்டியா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு வா. இல்ல பெரிய பட்டாசு ஃபேக்டரி முதலாளியோட மக அப்படிங்கிற திமிரு உன் மனசுல இருந்துன்னா இந்த பாருங்க, நீங்க குறிச்ச அதே முகூர்த்தத்துல தங்கலட்சுமி பட்டாஸ் ஃபேக்டரி ஓனரோட மகனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க தங்கச்சிக்கு உண்மையான அண்ணனா இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க. தன்மானம் தான் முக்கியம்னா இந்த கல்யாணத்துக்கு வராதீங்க. ஆனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல அந்த கடை இங்க இருக்கு. ஐயோ கடவுளே, ஒரு சன்னிதானத்துல கடை வச்சதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கெளியா? அம்மா, நம்மள யாருக்கு என்ன பாவம் பண்ணமோ? தம்பி வேண்டாமா, வேண்டாமா? அம்மா, அம்மா. மறுபடியும் தூரல உங்களை எங்கேயாவது பார்த்த மூஞ்சி முகரையில பேத்துருவேன். வணக்கம். வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்த்துதான் வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்கல. ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப் ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம். பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு உடைய வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வை. குருவே, சபீனா போடாம இலையை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்பிள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீசாக்கி சின்ன பின்னமாக்கிட்டானே. என்ன சாப்பாடுங்கிற கும்பாங்குத்து குத்திட்டாயா? இத பாரு, இந்த சமையல் பண்ண ஆள நம்ம வீட்டுல உடனே சமையல்காரனை சேர்த்து. சமையல் காரம் இல்ல தலைவா, சமையல் காரி. Is it? ஏமா இங்க கொஞ்சம் வாமா. பாத்தீங்களா குரு, அன்னைக்கு கோயிலுக்குள்ள புது கடையை காலி பண்ணதுக்கு அப்புறமும் என்ன தைரியம் இருந்தா ஊரை விட்டு ஓடாம உள்ளூருக்குள்ளே ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏத்தம்மா செமையா. வாங்க. என்ன குருவே பாய்க்கிற உன்ன? ஆனா அங்க என்னப்பா பேச்சு? டேய் மாப்பிள்ளை இங்க வாடா. சொல்லுங்க தலைவா. இது பாரு, பாக்குறதுக்கு தான் சமயக்காரி மாதிரி இருப்பா. ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கிற பாத்திரம் பண்டம் நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அது மட்டும் இல்ல, இப்ப அப்பா ஒருத்தர் இருக்கான். அரிசி முட்டை சக்கரை முட்டை ஒன்ன விட மாட்டான். நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை பொழைக்க விடாம ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எங்க குருவி ஆச்சு பேசுற ஒன்ன. ஐயா வேணா, ஐயா வேணா. ஒரு பொம்பளை போய் எல்லாம் பண்றீங்க. நீ ஒரு ஆம்பளையா? ஐயா ஐயா விட்டுடியா? உனக்கு அக்கா தங்கச்சிகளே இல்லையா? நீ யாரு கூட பொறுக்கலையா? ஐயோ குரு, ஆரம்பத்துல இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வாரத்தை சொல்லிருங்க, போட்டு தள்ளிடுறேன். ஆனா இவளை எல்லாம் மொத்தமா போட்டா பொசுக்கிற போய் சேர்ந்துருவா. இவளை எல்லாம் இன்ச்சா இன்ஸ்டால்மெண்ட்ல சாகடிக்கும். நம்ம ஊருக்கே போயிடலாம். குழந்தைய கூட்டிட்டு நீங்களும் அம்மாவும் சிவகாசிக்கு போயிருங்கப்பா. நான் நினைச்சதை முடிக்காம இந்த ஊரை விட்டு வர மாட்டேன். சார் சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? 10 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிட்டாரு. 10 லட்சம் ரூபாய் கையாடலா? யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே
உங்க ஒய்ஃப் தான். இதெல்லாம் உன் பணக்காரத்தவரோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உள்ள தள்ளுறதுக்கே 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ணு. அதையும் பாத்துடலாண்டி. அவகிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியே என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி ராத்திரியோட ராத்திரியா மாப்பிளை ஜாமீன்ல எடுத்து மறுநாள் காலையில மண்டபத்துக்குள் நுழைஞ்சப்ப இனிமே எனக்கு உனக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கிற உறவே அத்து போச்சுடி. பணம் இருக்கு கொழுப்பட தாண்டி இப்படி எல்லாம் ஆடுறீங்க. இத பாரு, அடிக்கிற காத்து மாத்தி அடிக்கும். நானும் பணக்காரனாக மாவளை கூட நடுத்தரவுல கூட வந்து நிறுத்த விட்டு. KP குருமூர்த்தி சன் ஆப் கலியமூர்த்தி இவருக்கு சொந்தமான ராஜபாளைய மேட்டுத்தோப்பில் உள்ள 50 ஏக்கரா நிலத்தை ஏலியன்ஸ் கம்பெனிக்கு விற்பதற்காக தனது சுய நினைவுடனும் முழு மன விருப்பத்துடனும் எழுதி கொடுக்கும் கிரைய ஒப்பந்த பத்திரம். ஓகே சார், இதுல 20 லட்சம் அட்வான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துறோம் சார். காலே காலே, உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. வக்கீல் நோட்டீஸ்? எனக்கு வேண்டாம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனது. பிரிச்சு படுறா. குருமூர்த்தி சன் ஆப் கலியமூர்த்தி அவர்களுக்கு மகாலட்சுமி ஒய்ஃப் ஆஃப் குருமூர்த்தி சொத்து சம்பந்தமாக சட்டப்படி அனுப்பும் வக்கீல் நோட்டீஸ். உங்களது மனைவி உங்கள் மீது கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் கேட்பதால் தீர்ப்பு வரும் வரை அனைத்து சொத்துக்களையும் உங்களுக்கு அனுபவிக்க மட்டுமே உரிமை உண்டு. உங்களது மகள் புவனா டாக்டர் ஆஃப் குருமூர்த்தி மைனராக இருக்கும் பட்சத்தில் மேற்படி சரத்துக்களை விற்பதற்கோ அடமான வைப்பதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், எங்க குடும்பத்துல இந்த மாதிரி காமெடி எல்லாம் அடிக்கடி நடக்கும். நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திப்போம். சாரி சார், உங்க சொத்துல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல அதை சரி பண்ணுங்க, மத்தது அப்புறம் பார்க்கலாம். சார், இதெல்லாம் சுயமா சொந்தமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி சார். சார், பிள்ளை கூட உங்க சொந்த பிள்ளை தான் சார். பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துட்டதால கோர்ட்ல சட்டம் மட்டும் தான் சார் பேசும். அதனால சார் காலே ஒய்ஃபை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிடலாமே. சூப்பர் ஐடியாமா, முடிச்சிடலாம் இல்ல? நானு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கலான்னு பார்த்தவள சரிப்பட்டு வராது போல இருக்க. ஒரே அடிய டிக்கெட் வாங்கிருக்க. டேய் வாங்கடா. குரு எங்க அறக்க பறக்க போறாங்க? அன்னைக்கு நீ சொன்னதா கரெக்ட். வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வளர்ந்துட்டா. என்னது? அதனாலதான் ஆளுகளை அனுப்பிச்சு அவளை போட்டு தர சொல்லிட்டு. குரு, அன்னைக்கு பட்டாசு ஃபேக்டரி நீங்க எரிச்சப்போ அவ உங்க எதிரி நினைச்சேன். அதுக்கப்புறம் கோயில் அவ கடை போட்டால அப்பதான் தெரிஞ்சது அவ எவ்வளவு திமிரு பிடிச்சவன். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல அவ கதையை சொன்னீங்களே, அப்பதான் தெரிஞ்சது அவ ஒரு கொலகாரி. உங்க தங்கச்சி சாவு காரணமா இருந்த அவளை அணு அணுவா சித்திரவதை பண்றது தப்பு. மொத்தமா ஒரே போடு. அவ போனத்தோட வர. அதுதான் என் குருவுக்கு இந்த சிஷ்யன் தர காணிக்கை.